ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரிவா அவர்கள் அவரது பக்தர்களிடம், அதாவது வீடு முழுவதும் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ வெள்ளிக்கிழமை அன்றாவது இந்த ஒரு செயலை நீங்கள் வீடு முழுவதும் இந்த தண்ணீரை அதனுடன் சில பொருட்களை சேர்த்து இவ்வாறு தெளித்து வா என்று மகா பெரிவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இத பரிகாரத்திற்கு என்ன பொருட்கள் வேண்டும் என்றால், ஒரு செம்பு, அடுத்ததாக தண்ணீர், நல்ல தண்ணீர் இருந்தால் மிகவும் நல்லது. செம்பு, தண்ணீர், அதில் கொஞ்சங்காணி மஞ்சள் தூள், அடுத்ததாக ஒரு எலுமிச்சை பழம், அதாவது அந்த கரு என்று இருக்கும் அல்லவா, அந்த எலுமிச்சை பழம் இல்லாமல் நல்லதாக இருக்கின்ற ஒரு எலுமிச்சை பழம், அடுத்து ஒரு கை வேப்பிள்ளை, இது இருந்தாலே போதும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு செலவுகள் அவ்வளவோ ஆகாது. ஒரு எலுமிச்சை பழம் மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த செயலை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அதாவது சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் செம்பிற்குள் தண்ணி, அதனுடன் இந்த 3 பொருட்களையும் வைத்துவிட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலாகட்டும், மகாலட்சுமி அம்மன் இல்லை துர்க்கை அம்மன் இருந்தால் மிகவும் நல்லது. இதே போன்ற அம்மன் கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். சென்று விட்டு நீங்கள் இந்த செம்பை அம்மன் கோவிலில் முன்வைத்து நல்லதாக வேண்டி கொண்டு அடுத்து அம்மனை 3 தடவை சுற்றி விட்டு அதற்கு பிறகாக வீட்டிற்கு வாருங்கள். அதாவது சில கோவில்களில் இவ்வாறு செம்பை சாமிக்கு முன்வைத்து இவ்வாறு பண்ணக்கூடாது என்று சிலர் கூறுவார்கள். அப்படி கூறினார்கள் என்றால், நீங்கள் அந்த செம்பை உங்கள் கையில் கொண்டு அந்த அம்மனை 3 தடவை வலம் சுற்றி அதற்கு பிறகாக உங்களது வீட்டிற்கு வரலாம். வீட்டிற்கு வந்துவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தண்ணீரை உங்களது நிலை வாசலில் இருந்து வீட்டில் அனைத்து இடங்களிலும் தொளித்து விட வேண்டும். இது மட்டுமல்லாமல், அதாவது மஞ்சள், வேப்பிள்ளை, எலுமிச்சை பழம் 3ம் சேர்ந்து வீட்டில் உள்ள தீய சக்திகள், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் என அனைத்துமே நீக்கிவிடுகின்ற சக்தியானது இந்த 3 பொருட்களுக்கும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதை நாம் அம்மன் முன்பு வைத்து அம்மனையும் சேர்த்து நமது வீட்டிற்கு கூட்டு வருகிறோம் அல்லவா. எனவே இதனுடைய சக்தியானது மிகவும் வலிமையாகவே இருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வீட்டில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள், வீட்டில் நிம்மதியே இல்லை என்று கூறுவார்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் இந்த வீடியோவானது. நீங்கள் இதை செய்து வாருங்கள். அதாவது உங்கள் வீட்டில் நன்றாக இருந்தாலும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை செய்து வாருங்கள். உங்களது வீட்டில் அடிக்கடி சண்டையும் மனக்குழப்பங்களும் சந்தேகங்களும், வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, கணவன் என் பேச்சை கேட்கவில்லை, மனைவி என் பேச்சை கேட்கவில்லை என்று கூறுவீர்கள் அல்லவா, அவர்கள் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்றாவது இந்த செயலை செய்து வாருங்கள். உங்களது வீட்டில் எந்த சண்டை சச்சரவுகள் இல்லை என்றாலும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த செயலை செய்து வருவது மிகவும் சிறப்பு. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு பெரியவா கூறிய அனைத்து செய்திகளாகட்டும், அவரை பற்றிய மகிமைகள் என அனைத்துமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது மட்டுமல்லாமல், அதாவது நீங்கள் என்னதான் சாமியை கும்பிட்டு என்னதான் செய்து கொண்டிருந்தாலும் உங்களது வாழ்க்கையில் நல்லாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்றால் முதலில் தானம் செய்ய வேண்டுமாம். உங்களிடம் இருக்கும் பொருளை, அதாவது எத்தனை 10 ரூபாய் இருக்கிறது என்றால் அதில் ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ அடுத்தவர்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாம். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போவீர்கள் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாதாம். எனவே இந்த தகவலை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரிவா அவர்கள் அவரது பக்தர்களிடம், அதாவது வீடு முழுவதும் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ வெள்ளிக்கிழமை அன்றாவது இந்த ஒரு செயலை நீங்கள் வீடு முழுவதும் இந்த தண்ணீரை அதனுடன் சில பொருட்களை சேர்த்து இவ்வாறு தெளித்து வா என்று மகா பெரிவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இத பரிகாரத்திற்கு என்ன பொருட்கள் வேண்டும் என்றால், ஒரு செம்பு, அடுத்ததாக தண்ணீர், நல்ல தண்ணீர் இருந்தால் மிகவும் நல்லது. செம்பு, தண்ணீர், அதில் கொஞ்சங்காணி மஞ்சள் தூள், அடுத்ததாக ஒரு எலுமிச்சை பழம், அதாவது அந்த கரு என்று இருக்கும் அல்லவா, அந்த எலுமிச்சை பழம் இல்லாமல்
நல்லதாக இருக்கின்ற ஒரு எலுமிச்சை பழம், அடுத்து ஒரு கை வேப்பிலை, இது இருந்தாலே போதும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு செலவுகள் அவ்வளவோ ஆகாது. ஒரு எலுமிச்சை பழம் மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த செயலை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அதாவது இந்த சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் செம்பிற்குள் தண்ணி, அதனுடன் இந்த 3 பொருட்களையும் வைத்துவிட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலாகட்டும், மகாலட்சுமி அம்மன் இல்லை துர்க்கை அம்மன் இருந்தால் மிகவும் நல்லது. இதே போன்ற அம்மன் கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். சென்று விட்டு நீங்கள் இந்த செம்பை அம்மன் கோவிலில் முன்வைத்து நல்லதாக வேண்டிக் கொண்டு அடுத்து அம்மனை 3 தடவை சுற்றி விட்டு அதற்கு பிறகாக வீட்டிற்கு வாருங்கள். அதாவது சில கோவில்களில் இவ்வாறு செம்பை வந்து சாமிக்கு முன்வைத்து இவ்வாறு பண்ணக்கூடாது என்று சிலர் வந்து கூறுவார்கள். அப்படி கூறினார்கள் என்றால் நீங்கள் வந்து அந்த செம்பை உங்கள் கையில் கொண்டு அந்த அம்மனை வந்து 3 தடவை வலம் சுற்றி வந்து அதற்கு பிறகாக உங்களது வீட்டிற்கு வரலாம். வீட்டிற்கு வந்துவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தண்ணீரை வந்து உங்களது நிலை வாசலில் இருந்து வீட்டில் அனைத்து இடங்களிலும் தொளித்து விட வேண்டும். இது மட்டுமல்லாமல், அதாவது மஞ்சள், வேப்பிள்ளை, எலுமிச்சை பழம் 3ம் சேர்ந்து வீட்டில் உள்ள தீய சக்திகள், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் என அனைத்துமே நீக்கிவிடுகின்ற சக்தியானது இந்த 3 பொருட்களுக்கும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதை வந்து நாம் வந்து அம்மன் முன்பு வைத்து அம்மனையும் சேர்த்து நமது வீட்டிற்கு கூட்டு வருகிறோம் அல்லவா. எனவே இதனுடைய சக்தியானது மிகவும் வலிமையாகவே இருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வீட்டில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள், வீட்டில் நிம்மதியே இல்லை என்று கூறுவார்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் இந்த வீடியோவானது. நீங்கள் இதை செய்து வாருங்கள். அதாவது உங்கள் வீட்டில் நன்றாக இருந்தாலும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை செய்து வாருங்கள். உங்களது வீட்டில் அடிக்கடி சண்டையும் மனக்குழப்பங்களும் சந்தேகங்களும், வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, கணவன் என் பேச்சை கேட்கவில்லை, மனைவி என் பேச்சை கேட்கவில்லை என்று கூறுவீர்கள் அல்லவா, அவர்கள் வந்து வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்றாவது இந்த செயலை செய்து வாருங்கள். உங்களது வீட்டில் எந்த சண்டை சச்சரவுகள் இல்லை என்றாலும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த செயலை செய்து வருவது மிகவும் சிறப்பு. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு பெரியவா கூறிய அனைத்து செய்திகளாகட்டும், அவரை பற்றிய மகிமைகள் என அனைத்துமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது மட்டுமல்லாமல், அதாவது நீங்கள் என்னதான் சாமியை கும்பிட்டு என்னதான் செய்து கொண்டிருந்தாலும் உங்களது வாழ்க்கையில் நல்லாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்றால் முதலில் தானம் செய்ய வேண்டுமாம். உங்களிடம் இருக்கும் பொருளை, அதாவது எத்தனை 10 ரூபாய் இருக்கிறது என்றால் அதில் ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ அடுத்தவர்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாம். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போவீர்கள் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாதாம். எனவே இந்த தகவலை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.